ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லிக்கு டேஸ்டியான இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, கருப்புளுத்தம் பருப்பு, கொஞ்சம் போல் வேர்க்கடலை, அதில் மிளகு, சீரகம், தேவையான அளவு காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடலைப்பருப்பு, இது எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். கொஞ்சம் வாசனை வரும், பொன் வறுவலாக வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அது ஒரு சின்னதாக கடுகு வெடிக்கிற மாதிரி சத்தம் வரும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தனித்தனியாக போட்டு வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், எப்போவுமே இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரீஃபைன் ஆயில் இருந்தாலும் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருப்பு உளுத்தம்பருப்பு, உடச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட முழு கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை உடச்ச உளுத்தம்பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ண மறந்துட்டேன், அதையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பச்சையாகவும் போடலாம். இப்படி நான் குலுக்கி எடுக்கிறேன், இப்படி குலுக்கி எடுக்கும்போது நல்லா ரோஸ்டான சவுண்டு கேட்கும். இந்த பாருங்கள், மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.